ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஜூன் 2023 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கிய யோஜனா. ஓகே, இது வந்து ஒரு பழைய ஸ்கீம் தான், அதனால் நியூஸில் வந்ததுனால இதை நம்ம பார்க்குறோம். ஸோ பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கிய யோஜனா அப்படின்ற இந்த ஸ்கீமை 2018 கொண்டு வந்திருப்பாங்க. 2018 ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. ஆயுஷ்மான் பாரத் யோஜனா, அந்த ஆயுஷ்மான் பாரத் கீழே ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ், இன்னொன்று வந்து இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஓகே, ஸோ ஆயுஷ்மான் பாரத் கீழே இருக்கக்கூடியதா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ், அதுக்கப்புறம் ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஓகே, இதை ஏன் 2018 கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2017 நேஷ்னல் ஹெல்த் பாலிசி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹெல்த் பாலிசியில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் அப்படின்றத நம்ம அச்சீவ் பண்ணணும். அந்த யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜை அச்சீவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் யோஜனா. ஓகே, அது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த நேஷனல் ஹெல்த் பாலிசி ஆஃப் 2017. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு ஹெல்த் பாலிசின்னு பார்க்கும்போது 2002 1983 வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நேஷனல் ஹெல்த் பாலிசிங்கிறது 1983 வந்திருக்கும். லேட்டஸ்ட்டாக வந்து 2017. அந்த 2017 நேஷனல் ஹெல்த் பாலிசியில் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் எல்லாருக்கும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் அதில் நிறைய விஷயம் இருக்குது. ஒன் ஆஃப் த திங் அது. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த ஆயுஷ்மான் பாரத் யோஜனா. அது கீழே கூடிய ரெண்டு விஷயம், ஒன்று ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ், ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஓகே, அந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ். ஸோ இந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் அப்படிங்கிறது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பீப்புளுக்கும் மெடிக்கல் சிஸ்டம்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் தான். ஸோ ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இல்லைனா வந்து ஹெல்த் சப் சென்டர்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கும். இந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டர், ஹெல்த் சப் சென்டர்ஸ் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணி ஒரு இந்தியா ஃபுல்லாக 1,50,000 ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸை உருவாக்கணும் அப்படின்றது தான் இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஓகே, இது 2018 கொண்டு வந்திருப்பாங்க. 2022 இதை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க, இந்த 1,50,000 ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் அப்படின்றது. ஓகே, இது என்னன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் அண்ட் ஹெல்த் சப் சென்டர்ஸை வந்து அப்கிரேட் பண்ணி அதை ஹெல்த் அண்ட் 1,50,000 ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸாக வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. ஓகே, இப்படி அப்கிரேட் பண்ணது மூலிமா அங்கே இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து பீப்புளுக்கு அங்கே கிடைக்கும், ட்ரீட்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது மூலமாக நம்ம யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரிலேட்டடாக ரீசெண்டாக கூட நம்ம இன்னொரு நியூஸ் பார்த்துருப்போம். இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் வந்து இப்போ எப்படி அழைக்கிறாங்கன்னா மருத்துவ நல்வாழ்வு நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ்க்கான டேக்லைன் அப்படின்றது வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தான் இதோட டேக்லைன். ஓகேவா? ஸோ ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸுக்கு இப்போ தமிழ்நாட்டில் அதோட பேர் என்ன, மருத்துவ நல்வாழ்வு நிலையம். அதோட டேக்லைன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இது வந்து ரீசெண்டாக தான் மாற்றிருப்பாங்க, 2024 ஜான்வரியில் மாற்றிருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதோட நேம் ரீசெண்டாக மாற்றிருப்பாங்க. என்னென்னு மாற்றிருப்பாங்கன்னா இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸோட பேரை வந்து ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர், அதை தமிழில் மருத்துவ நல்வாழ்வு நிலையம் அப்படின்னு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட டேக்லைன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன மாற்றிருப்பாங்கன்னா ஆரோக்கியம் பரமம் தனம் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் அதோட டேக்லைன் வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. ஓகே, இது ஒரு ஜான்வரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம இதை பார்த்துருப்போம். ஓகேவா? இது ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ். இன்னொரு காம்போனன்ட் தான் இந்த ஜன் ஆரோக்கிய யோஜனா. இந்த ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்றது வேர்ல்டுலேயே வந்து இதுதான் லார்ஜஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஓகே, ஸோ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் வந்துட்டு இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் ஹாஸ் ரீச் த பெனிஃபிஷரி ஆஃப் 12 crore ஃபேமிலிஸை வந்து பெனிஃபிஷரியாக இதில் வந்து ரீச் பண்ணியிருக்கு அப்படின்றதான் இந்த நியூஸில் இருந்துச்சு. அதனால இதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2023 வரைக்கும் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது 12 கோடி ஃபேமிலியை வந்து இது வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கீழே நமக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் தருவாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 5 lakh rupees பர் ஃபேமிலி வந்து இன்சூரன்ஸ் இதில் தராங்க. ஓகே, ஸோ இது மூலிமா உங்களுடைய அந்த பீப்புளுடைய அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் குறையுது. இது மூலிமா யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, ஸோ இது வந்து ஜன் ஆரோக்கிய யோஜனா. இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி. ஆமாம், இந்த ஜன் ஆரோக்கிய யோஜனாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஜன் ஆரோக்கிய யோஜனா. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் இன்னொன்று இருக்குது, நம்ம அப்புறம் பார்ப்போம். இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதான் நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி.
நெக்ஸ்ட் இட் ப்ரொவைட்ஸ் ஹெல்த் கவர் ஆஃப் 5 lakh per family per year for treatments. Okay, next it reached the beneficiary of 12 crore families. இதுவும் கரெக்ட், இது எல்லாமே கரெக்ட். நெக்ஸ்ட் when is இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி டே? இப்போ இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டேஸ் எல்லாமே முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ நம்ம 2nd February எடுத்துக்கிட்டோன்னா வேர்ல்டு வெட்லேண்ட் டே வந்து 2nd February. மார்ச் மந்த் வந்து March 21 எடுத்துக்கிட்டோன்னா வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே 21. 22 வந்து வேர்ல்டு வாட்டர் டே. தென் March 22 அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோன்னா April 22 வரும், ஒரு இம்பார்ட்டன்ட் டே. அதுக்கப்புறம் May 22. ஓகே, ஸோ ஃபாரஸ்ட் டே, வாட்டர் டே. அதுக்கப்புறம் April 22ன்றது வந்து வேர்ல்டு எர்த் டே. May 22 அப்படின்றது இன்டர்நேஷ்னல் பயோடைவர்சிட்டி டே. ஓகே, ஸோ 2nd February வேர்ல்டு வெட்லேண்ட் டே. March 21, 22 வந்து ஃபாரஸ்ட் டே அண்ட் வாட்டர் டே. April 22 எர்த் டே. May 22 இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி டே. அதுக்கப்புறம் அப்படியே June 5 என்விரான்மெண்ட் டே. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே வந்து June 5. ஓகே, தென் அடுத்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டே அப்படின்னா September 16 எடுத்துக்கிட்டோன்னா வேர்ல்டு ஓசோன் டே. September 16 ஓசோன் டே. தென் அக்டோபர் மாதம் 1 to 7 இது வந்துட்டு வைல்ட் லைஃப் வீக். சரி, ஓகே. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், வென் இஸ் இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி அப்சர்வ்ட்? இட் இஸ் அப்சர்வ்ட் ஆன் May 22. இதோட தீம் எல்லாமே அப்பப்போ இயர் வேரி ஆகும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அவ்வளோவா இப்போ கேட்குறதில்ல, அதாவது தீம்ஸ் அதை வச்சுலாம் வந்து அவ்வளோவா கேட்கல. பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வருஷம் கரண்ட்டாக என்ன தீம் இருக்குன்னு பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினில் வந்து அக்னி ப்ரைம் பற்றி கேட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு அக்னி ப்ரைம்னா என்னென்னு பார்த்துலாம். ஸோ இந்த அக்னி ப்ரைம் அப்படின்றது இட் இஸ் 6th வேரியன்ட் ஆஃப் த அக்னி சீரிஸ் மிசைல். இந்த அக்னி ப்ரைம் பற்றி டீட்டெயிலாக நான் வந்து மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ், இப்போ கரண்ட்டாக நடக்கிற மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்ம ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த அக்னி ப்ரைம் அப்படின்றது அக்னி சீரிஸ் ஆஃப் மிசைலில் இது வந்து ஒரு வேரியண்ட். ஓகே, ஏற்கனவே அக்னி சீரிஸ் ஆஃப் மிசைல்ஸில் அக்னி 1, 2, 3, 4, 5 இருக்குது. இது வந்துட்டு அதில் ஒன் ஆஃப் த வேரியண்ட். அதனால் இட் இஸ் 6th வேரியண்ட் ஆஃப் அக்னி சீரிஸ் மிசைல்னு சொல்கிறோம். பட் இட் இஸ் நாட் அன் அப்கிரேட் ஆஃப் அக்னி 5. ஓகே, அதனால தான் இதை நம்ம வந்து அக்னி 6 அப்படின்னு நம்ம சொல்லலை. ஓகே, பிகாஸ் இது வந்து இதோட அக்னி 5ஓட அப்கிரேட் கிடையாது. பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த வேரியண்ட் ஆஃப் த அக்னி சீரிஸ் ஆஃப் மிசைல்ஸ். நம்ம வந்து அக்னி ப்ரைம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல். ஸோ அதனால் இதோட மீடியம் ரேஞ்சுங்கிறதுனால இதோடைய ரேஞ்ச் வந்து 1000 to 2000 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு கேனிஸ்டர்டு மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இதை நம்ம வந்து எங்கே வேணாலும் லான்ச் பண்ணலாம், எவ்வளோ நேரம்னா ரொம்ப நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், எங்கே நமக்கு தேவையோ டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து இதை லான்ச் பண்ண முடியும். ஸோ இது பேர் கேனிஸ்டர்ட் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி இது வந்து ஒரு 2 ஸ்டேஜ் மிசைல் இது. ஓகே, இது அப் டு வந்து 1.5 டன் வரைக்கும் இருக்கக்கூடிய வார் ஹெட்ஸை இதால் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். நியூக்ளியர் வார் ஹெட்ஸும் இதால் எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேவா? ஸோ இது பற்றி இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ பிலிம்ஸ்க்கு இது பார்த்துக்கோங்க. இட் இஸ் 6th வேரியண்ட் அண்டு இதோட ரேஞ்ச் பார்த்துக்கோங்க, மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல். இது வந்து ஒரு கேனிஸ்டர்ட் மிசைல். அண்ட் இதுதான் வந்து இது அக்னி சீரிஸ் ஆஃப் மிசைல்ஸ்லேயே இதுதான் ஸ்மாலஸ்ட் as well as லைட்டஸ்ட் மிசைலும் இதுதான். நெக்ஸ்ட், ஸோ வாட் இஸ் த டார்கெட் இயர் செட் பை இந்தியா டு அச்சீவ் half of its electricity needs from renewable energy sources? ஓகே, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் UNFCCனுடைய COP 26 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 26 அப்படின்றது கிளாஸ்கோ அப்படின்ற இடத்துல நடந்திருக்கும் யுனைடெட் கிங்டமில். ஓகே, ஸோ அந்த கிளாஸ்கோவில் நடந்த அந்த கிளைமேட் சப்மிட்டில் இந்தியா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 5 டார்கெட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து பஞ்சாமிர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பஞ்சாமிர்தம் அப்படின்ற ஸ்வீட் வந்து 5 டிஃப்ரெண்ட் திங்ஸ்னால உருவாக்கப்பட்டிருக்குமா. அந்த மாதிரி இந்த ஒரு 5 கோல் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு பேர் பஞ்சாமிர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சாமிர்த் டார்கெட்டில் ஒன் ஆஃப் த டார்கெட் என்ன அப்படின்னா 2030க்குள்ள இந்தியாவினுடைய half of its electricity நீடை ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் மூலமா ஃபுல்ஃபில் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த டார்கெட். இது 2030க்குள்ளே இது ஒரு டார்கெட் சொல்லியிருப்பாங்க. இன்னும் அதில் மொத்தம் ஒரு 5 டார்கெட் இருக்குது. Okay, so to fulfill 50% of the energy requirements via renewable energy by 2030, அதுக்கப்புறம் நான் ஃபாசில் எனர்ஜி கெப்பாசிட்டியை 2030க்குள்ளே 500 கிகாவாட்டாக ஆக்கணும். நெக்ஸ்ட் இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கார்பன் எமிஷன்ஸை வந்து 1 பில்லியன் டன்ஸ் அளவுக்கு குறைக்கணும்.
அதுக்கப்புறம் கார்பன் இன்டென்சிட்டி ஆஃப் ஜிடிபி வந்து 2030 45% மேலே குறைக்கணும். இது பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக வந்து நான் மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸில் உங்களுக்கு நடத்துகிறேன். அண்ட் ஃபைனலாக வந்து நெட் ஜீரோ டார்கெட்டை 2070 அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட அந்த 5 டார்கெட்ஸ். ஓகே, ஐ திங்க் நம்ம முன்னாடியே இதை பற்றி பார்த்துப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இதனால நம்ம மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டார்கெட் இயர் வந்து 2030 வச்சுக்கோங்க. இந்த நியூஸ் எதுக்காக நம்ம பார்த்தோன்னா, இது 2030 டார்கெட்டாக இருந்தாலுமே 2027 இதை நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம் போல் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு நியூஸ் ஆர்டிக்கலில் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4 தென் இதில் வேறு என்ன நம்ம நோட் பண்ணிக்கலாம்னா, இந்த COP26 வந்து கிளாஸ்கோவில் நடந்துச்சா, COP27 எங்கே நடந்ததுன்னா எகிப்தில் அந்த இடத்துக்கு பேர் ஷார்ம் எல் ஷேக். இங்கே முக்கியமாக என்ன டெசிஷன் எடுத்தாங்கன்றதை நம்ம பார்ப்போம், லேட்டராக பார்ப்போம். தென் COP28 இது வந்து துபாயில் நடக்க போகுது. தென் வேணும்னா COP25 அப்படின்றது வந்து ஸ்பெயினில் நடந்திருக்கோம், மேட்ரிட் ஸ்பெயினில் நடந்திருக்கோம். COP24 வந்து கேட்டோவேஸ் போலண்டில் இருக்கிற கேட்டோவேஸில் நடந்திருக்கோம். தென் 23 வந்து பான் அப்படின்ற இடத்துல நடந்திருக்கோம். ஸோ என்ன சும்மா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு which of the following country will be using India's infrastructure to deliver power supply to Bangladesh? ஓகே, இந்த கண்ட்ரி யாருன்னு பார்த்தோன்னா நேபாள். ஸோ நேபாள் வந்து நேபாளில் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியா வழியாக அதை பங்களாதேஷ்க்கு வந்து அவங்க நேபாள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அந்த எலக்ட்ரிசிட்டியை. ஓகே, ஸோ அதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் வந்து இந்தியா நேபாளுக்கு வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. யூஸிங் இந்தியாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு டெலிவர் பவர் சப்ளை டு த பங்களாதேஷ் ஃப்ரம் நேபாள் டு பங்களாதேஷ். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே இப்போ நம்ம பார்த்தோம்ல, வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படின்றது June 5 அன்னைக்கு. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, வந்து 5th லெட்டரா, ஸோ June 5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்விரான்மெண்ட் டே June 5. 2023 வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேயோட தீம் வந்துட்டு சொல்யூஷன்ஸ் டு பிளாஸ்டிக் பொல்யூஷன். ஒவ்வொரு வருஷமும் இதுக்கு ஹாஸ்ட் சிட்டி அப்படின்றது இருப்பாங்க. 2023 இதோட ஹாஸ்ட் சிட்டி வந்து ஐவரி கோஸ்ட். ஓகே, ஸோ இந்த என்விரான்மெண்ட் டேன்றது எப்போலேருந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா 1973 ஒவ்வொரு வருஷமும் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேயை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கொஸ்டினும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, அதனால தான். ஓகேவா? ஸோ என்விரான்மெண்ட் டே June 5. இது 2023 தீம் வந்து சொல்யூஷன்ஸ் டு பிளாஸ்டிக் பொல்யூஷன், ஹாஸ்ட் சிட்டி ஐவரி கோஸ்ட். இது 1973 என்விரான்மெண்ட் டே அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, according to NIRF ranking, which educational institution is ranked as the best educational institution in overall ranking for 5th consecutive term? தொடர்ந்து 5வது முறையாக ஓவரால் இதில் வந்து ஃபஸ்ட்டில் யார் இருக்காங்கன்னு பார்க்குறப்போ ஐஐடி மெட்ராஸ் தான் இருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ். ஓகே, ஸோ இது இந்த NIRF ரேங்கிங்கில் வந்து நிறையா இருக்கும். பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ், பெஸ்ட் லா காலேஜ், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் யூனிவர்சிட்டி, இந்தமாதிரி நிறையா இருக்கும். இது எல்லாமே அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, வேணா வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது நான் நியூஸ் பேப்பர் ஹைலைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஆல்ரெடி நீங்கள் ஜிஎஸ் டெஸ்ட்லேயோ இல்லை மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ்லேயோ இருக்கீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் பேப்பர் ஹைலைட்ஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன் இல்லையா? ஸோ அதில் இருக்கும். அதில் June 2023 இதில் வந்து June 1 to 5 இதெல்லாம் இருக்கும். அதில் வேணால் நீங்கள் சும்மா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட்டு சும்மா பார்த்துப்பேன் என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு ஒரு நாலேஜ் தானே, எந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்குது, எந்த யூனிவர்சிட்டி பெஸ்ட்டாக இருக்குன்னு சும்மா தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக சும்மா அந்த ஆர்டிக்கலை ரீட் பண்ணி பாருங்கள். பட் அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை. ஓகேவா? Next, as of 2023, the total Ramsar sites in India. ஓகே, சரி. டோட்டல் ராம்சார் சைட்ஸ் 2023 வேணாம், இப்போ கரண்ட்டாக எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 2024 படி இப்போ கரண்ட்டாக இந்தியாவில் 80 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. தென் அதில் எவ்வளோ தமிழ்நாட்டில் இருக்குன்னா 16 ராம்சார் சைட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் வெட்லேண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 24,684 வெட்லேண்ட்ஸ் இருக்குது.
ஓகேவா. ஸோ தமிழ்நாட்டில் 24,684 வெட்லேண்ட்ஸ் இருக்குது. அதில் ராம்சார் வெட்லேண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 16 தான் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டாங்க. இந்த வருஷம் நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 24,684 இந்த நம்பர் வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதேமாரி இப்போ தமிழ்நாட்டில் வெட்லேண்டோட ஏரியா எவ்வளோ இருக்குன்னு கூட கேட்கலாம், பார்த்துக்கோங்க. 90,000 ஹெக்டார்ஸ் கிட்டே இருக்குது. தமிழ்நாடு ஓவரால் ஜாகிரபிக்கல் ஏரியாவில் 6.92% ஆஃப் த ஏரியா வெட்லேண்ட்ஸ் வந்து கவர் பண்ணுது. தென் இந்த வெட்லேண்ட்ஸை கன்சர்வ் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன்றதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம படிச்சிருக்கோம். இது நீங்கள் ரீவைண்ட் 2023 நான் உங்களுக்கு அதை கவர் பண்ணியிருக்கேன் இல்லையா. அதில் ஒரே ஒரு ஃபேக்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னா, ஸோ தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன்றது எங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, வண்டலூர் ஜூக்குள்ளே இருக்கிற ஓட்டேரி லேக் அங்கேருந்து தான் இந்த தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன்றதை வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ஒரு ஃபேக்ட் மட்டும் அதில் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ரீவைண்ட் 2023 பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் வெட்லேண்ட் மிஷன் பார்த்துருப்போம். அதில் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேக்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ டோட்டல் ராம்சார் சைட்ஸ் இந்தியாவில் 80 இருக்குது, தமிழ்நாட்டில் 16 இருக்குது. தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் இன் இந்தியா. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டுக்கூட வெட்லேண்ட்ஸோட எண்ணிக்கை 24,684. இது 6.92% ஆஃப் தமிழ்நாடு ஜாகிரபிக்கல் ஏரியாவை கவர் பண்ணுது. தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன் அப்படின்றது ஓட்டேரி லேக்லேருந்து வந்து தொடங்கி வச்சாங்க. ஸோ இதோட எய்ம் வந்து 100 வெட்லேண்ட்ஸை கன்சர்வ் பண்ணுறது இதோட எய்மு. ஸோ இது பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து ரீவைண்ட் சீரீஸில் பார்த்துருக்கோம். 8 ஓகே. நெக்ஸ்ட்டு தென் அடுத்தது இந்த கொஸ்டினில் கவாச் சிஸ்டம் பற்றி கேட்டிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் எதனால் வந்தது அப்படின்னா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஜூன் மாதம் எக்ஸாக்டாக சொன்னால் June 2, 2023 அன்னைக்கு ஒடிசாவில் ஒரு பெரிய ட்ரெயின் ஆக்சிடெண்ட் வந்து நடந்தது. ஒடிசாவில் பலசோர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் நடந்தது. ஓகே. ஸோ அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் ஒரு கூட்ஸ் ட்ரெயின் மேலே கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ட்ரெயின் வந்து மோதி இருக்கும். அண்ட் இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் இதில் மோதி இதனுடைய ஒரு 3 பெட்டிகள் வந்து அடுத்த ட்ராக்கில் போய் விழுந்திருக்கும். ஸோ அந்த ட்ராக்கில் வந்து இன்னொரு ட்ரெயின் பெங்களூரு ஹவுரா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் வந்துட்டு இதில் மோதி இருக்கும். ஓகே. ஸோ இந்த 3 ட்ரெயின்ஸ் வந்து இதில் விபத்துக்குள்ளாக இருக்கும். ஒரு கூட்ஸ் ட்ரெயின், கோரமண்டல் எக்ஸ்பிரஸ், அப்புறம் பெங்களூரு ஹவுரா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஓகே. ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் நடந்தப்போ இந்த கவாச் சிஸ்டம் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. ஓகே. ஸோ கவாச் அப்படின்றது என்னென்னா, இந்தியாவிலே டெவலப் பண்ணப்பட்ட ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். ஓகே. இது என்ன பண்ணோன்னா, இப்போ ஒரு ட்ரெயினோட லோக்கோ பைலட் அதாவது டிரைவர் இருக்காங்களே, அவங்க வந்துட்டு ஒரு சிக்னலை தாண்டி அவங்க போயிட்டாங்க. ஒரு ரெட் சிக்னல் இருக்குது, ரெட் சிக்னலை தாண்டி அவங்க போயிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பிரேக்ஸ் வந்து அப்ளை பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 ட்ரெயின் வந்து எதிராக மோதுற மாதிரி வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து பிரேக் வந்து அப்ளை பண்ணிடுமாமா. ஓகே. இஃப் த லோக்கோ பைலட் ஃபெயில் டு டூ ஸோ இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி அப்ளை த பிரேக். ஸோ இது மூலிமா கவாச் பொருத்தப்பட்ட 2 ட்ரெயின்ஸ் எதிராக வராங்க அப்படின்னா அவங்க மோதிக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, 10,000 முறையில் ஒரு முறை வந்து தப்பு நடக்கலாமா. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப சேஃபான ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை டெவலப் பண்ணது யாருன்னா, ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட்டு இந்த கவாச் வந்து இட் இஸ் மென்ட் டு ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் பை ப்ரிவென்டிங் த ட்ரெயின்ஸ் டு பாஸ் த சிக்னல்ஸ் அட் ரெட் அண்ட் அவாய்ட் கொலிஷன். கரெக்டு. நெக்ஸ்ட்டு இது வந்து இது ஒரு சீப்பர், சேஃப்டி அண்டு IL4 சர்டிஃபைட் டெக்னாலஜி. ஸோ IL4 சர்டிஃபைட் டெக்னாலஜின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட எரர் வந்து 10,000க்கு ஒரு முறை தான் இதில் வந்து எரர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ கவாச்ன்றது இந்தியாஸ் இண்டிஜினியஸ்லி டெவலப்டு ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். இதை டெவலப் பண்ணது ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன். இது 2 ட்ரெயின் வந்து கொலைட் ஆகாமல் பாதுகாப்பு கொடுக்குது. இது ஒன் ஆஃப் த சீப்பர் அண்டு சேஃபான ஒரு டெக்னாலஜி இது. So, which was the first state in the country to announce that access to internet is a basic right? இது சொன்னது வந்து கேரளா. ஓகே. ஸோ கேரளா ஹைகோர்ட்டை தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. இது ஏன் இப்போ நம்ம நியூஸில் பார்க்கணுன்னா, ரீசெண்டாக கேரளாவில்
கே ஃபோன் அப்படின்றது வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. கே ஃபோன் அப்படின்னா கேரளா ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க். இந்த கேரளா ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க் மூலிமா கேரளாவில் பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ்க்கு ஃப்ரீயாகவே இன்டர்நெட் அக்சஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மற்ற பீப்புளுக்கு கம்மியான காசில் ஒரு நாமினல் ரேட்டில் இன்டர்நெட் அக்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க்கை கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் கேரளா ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க். ஸோ கேரளா பார்த்திங்கன்னா அவங்களே ஓனாகவே ஓடிடி, ஓனாகவே ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க் இது எல்லாமே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது மூலமா பிலோ பாவர்ட்டி லைன் ஃபேமிலிக்கு ஃப்ரீயாக இன்டர்நெட் அக்சஸ் கொடுக்குறாங்க. மற்ற பீப்புளுக்கு வந்து நாமினல் ரேட்டில் அக்சஸ் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு which Indian was recently awarded the Grand Order of the Chain of the Yellow Star? The Grand Order of the Chain of the Yellow Star அப்படின்றது எந்த கண்ட்ரியில் கொடுக்குறாங்கன்னா சுரினாம் அப்படின்ற கண்ட்ரியில் தான் இந்த இதை வந்து கொடுக்குறாங்க, கிராண்ட் ஆர்டர் ஆஃப் த செயின் ஆஃப் த எல்லோ ஸ்டார். இதை எந்த இந்தியனுக்கு ரீசெண்டாக கொடுத்தாங்கன்னா இந்தியன் பிரசிடெண்ட்டுக்கு இதை கொடுத்துருந்தாங்க. பிரசிடெண்ட் திரௌபதி மர்மு அவங்களுக்கு இது கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் ஃபத்தா அப்படின்றது ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல். இது எந்த கண்ட்ரியோடைய மிசைல்? இது வந்து கிட்டத்தட்ட 15 times த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இது ட்ராவல் பண்ணும். இது எந்த கண்ட்ரியினுடைய மிசைல் அப்படின்னா ஈரானுடைய மிசைல். நெக்ஸ்ட் choose the correct statements. Varunastra is an indigenous heavyweight torpedo of India. ஓகே, ஸோ வருணாஸ்திரான்றது இந்தியாவிலேயே டெவலப் பண்ணப்பட்ட ஒரு டார்பிடோ. ஸோ டார்பிடோ அப்படின்னா லைக் ஒரு பாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் எ ஷிப் லான்ச்டு ஆன்டி சப்மரைன் டார்பிடோ. கரெக்ட், இது வந்து ஷிப்லேருந்து லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து ஆன்டி சப்மரைன், அதாவது சப்மரைன்ஸை மோதி அழிக்கக்கூடிய ஒரு பாம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது இந்தியாவில் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது ஷிப்லேருந்து லான்ச் பண்ணுவாங்க, சப்மரைன்ஸை மோதி அழிக்கக்கூடியது. ஸோ ரெண்டுமே கரெக்டு. நெக்ஸ்ட்டு த கக்கோவா டேம் சீன் இன் நியூஸ் இஸ் லொக்கேட்டட் இன் விச் கண்ட்ரி? கக்கோவா டேம்ன்றது ரீசெண்டாக இந்த டேம் வந்து உடஞ்சிது. இது எங்கே இருக்குது அப்படின்னா உக்ரைனில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டேம் கொலாப்ஸ் ஆனதுனால நம்ம நியூஸில் பார்க்குறோம். இட் இஸ் இன் உக்ரைன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெட் ஆஃப் த 3-member committee to inquire into the causes and spread of the மணிப்பூர் வயலன்ஸ்னா என்னன்றது நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். அதோட காசஸ் அண்ட் ஸ்ப்ரெட்டை பற்றி இன்கொயரி பண்ணுறதுக்காக ஒரு 3-member கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. யாருன்னா கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டி வந்து இட் இஸ் ஹெட்டட் பை அஜய் லம்பா. இவர் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் பற்றி ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் இருந்தது, அதை பேஸ் பண்ணி அப்போ கேட்ட கொஸ்டின். ஸோ ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். இப்போது நமக்கு டிசீசஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்யூனிகபிள் டிசீஸ் எல்லாமே மோஸ்ட்லி மைக்ரோப்ஸ்னால நமக்கு வந்து ஏற்படும். ஸோ மைக்ரோப்ஸ் அப்படிங்கும்போது பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, அதுக்கப்புறம் புரோட்டோசோவா, இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்னால நமக்கு ஏற்படும். இந்த மைக்ரோப்ஸ்க்கு எதிராக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சில ட்ரக்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம், அதாவது ஒரு சில மெடிசின்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம் இல்லையா. ஒரு காய்ச்சலோ இல்லை கோல்டோ வரும்போது நம்ம இந்த தலைவலின்னு இல்லை, காய்ச்சல் கோல்டெலாம் வரும்போது என்ன பண்ணுவோம், ட்ரக்ஸ் அண்ட் மெடிசின்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம தேவையில்லாமல் இந்த மெடிசின்ஸை எடுத்துக்கும்போது இந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த மெடிசின்ஸ்க்கு வந்து பழகிக்குது. காலப்போக்கில் இந்த மைக்ரோப்ஸ் தே பிகம் ரெசிஸ்டன்ட் டு தீஸ் ட்ரக்ஸ். அதாவது நீ இந்த மருந்தை போட்டாலும் சரி நான் பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு தான் இருப்பேன், நான் பாட்டுக்கு உயிரோடு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இட் பிகம் ட்ரக் ரெசிஸ்டண்ட்டாக அது வந்து மாறிடுதும். இப்படி மாறுறதுனால என்ன ஆகிடுதுன்னா நம்ம வருஷ கணக்காக நிறையா செலவு பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த மெடிசின்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ அந்த மெடிசின்ஸ்க்கு இந்த மைக்ரோப்ஸ் பழகிருச்சு அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச அந்த மெடிசின் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அந்த மெடிசின் போட்டாலும் அந்த மைக்ரோப்ஸ் இறந்து போகாது. ஓகே, ஸோ இதை தான் நம்ம ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி தேதியில் நிறையா மைக்ரோப்ஸ் இந்த மாதிரி ட்ரக் ரெசிஸ்டண்ட்டாக ஆகிடுச்சு. ஸோ அப்படி ஆகிறதுனால நம்ம கன்வென்ஷனலாக யூஸ் பண்ணக்கூடிய மெடிசின்ஸ்னால எந்த ஒரு பலனுமே இல்லாமல் போயிடும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் காஸ் ஆஃப் டெத் வேர்ல்டு வைடாக இருக்குது
அப்படின்னு சொல்லி WHO சொல்கிறாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் காஸ் ஆஃப் டெத் வேர்ல்டு வைட். ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் ஒன் ஆஃப் தி. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே. வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே அப்படின்றது June 7 அன்னைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்க. 2023 இதோட தீம் என்னென்னா ஃபுட் ஸ்டாண்டர்ட் சேவ் லைவ்ஸ். ஃபுட் ஸ்டாண்டர்ட் சேவ் லிவ்ஸ். ஓகே சரி. அண்ட் அதோட சேர்த்து இதில் இன்னும் 2-3 ஃபேக்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த ஆர்டிக்கலில். என்னென்னா நேஷ்னல் லெவல் ஈட் ரைட் சேலஞ்ச் ஃபேஸ் 2. இதில் இந்தியாவில் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்காங்கன்னா கோயம்புத்தூர் வந்து ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்காங்க. கோயம்புத்தூர். நெக்ஸ்ட்டு ஸோ வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் தமிழ்நாடு இந்த 5th ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ். ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ் 5th இதோடைய 5வது எடிஷன். இதில் வந்து யார் ஃபஸ்ட்டில் இருக்காங்கன்னா கேரளா ஃபஸ்ட்டில் இருக்காங்க. செகண்ட் வந்து பஞ்சாப்பு, தேர்ட் வந்து தமிழ்நாடு. 5th ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ் 2022-23 இண்டெக்ஸ். இது வந்து 23 ரிலீஸ் பண்ணாங்க. அதில் கேரளா ஃபஸ்ட்டு, பஞ்சாப் செகண்டு, தமிழ்நாடு தேர்டு இருக்காங்க. ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இந்தியாஸ் இண்டிஜினியஸ்லி பில்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர். ஸோ ஏர்கிராஃப்ட் கேரியர் மீன்ஸ் என்னென்னா இது வந்து ஒரு ஷிப்பு. இந்த ஷிப்பில் வந்து நம்ம சின்ன சின்ன போர் விமானங்களை டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் வந்து பண்ண முடியும். ஸோ அதை வந்து ஏர்கிராஃப்ட் கேரியர்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலே இண்டிஜினியஸாக பில்ட் பண்ணப்பட்ட ஏர்கிராஃப்ட் கேரியர் எது அப்படின்னா ஐஎன்எஸ் விக்ராந்த். இப்போ கரண்ட்டாக இந்தியா கிட்ட 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்குது. ஒன்று வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த், இன்னொன்று ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா. ஸோ ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாங்கிறது ரஷ்யன் ஆரிஜினை சேர்ந்தது. ஓகே ஸோ நம்ம GSPVQ புக் இருக்கு இல்லையா, அதில் பேஜ் நம்பர் 14 பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். விச் இஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஹோம் பில்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர், அதாவது இண்டிஜினியஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் எது? ஐஎன்எஸ் விக்ராந்த். இப்போ நம்ம பார்த்ததுலே இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் கூட நம்ம PVQ புக்கில் இருந்தது. நான் காட்ட மறந்துட்டேன். இது மட்டும் ஞாபகம் வந்ததுனால காமிச்சேன். ஸோ நான் இங்கே PVQ புக்கை வந்து கரெக்டாக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம பார்க்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்றது உங்களுக்கு அந்த GSPVQ புக்கை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் நல்லா பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம படிக்கிறதுலாம் இம்பார்ட்டண்ட்டாக இல்லையான்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே நெக்ஸ்ட்டு. ஸோ அடுத்த கொஸ்டின் ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆகாஷ் தீர் அப்படின்னா என்னென்னு மட்டும் சொல்கிறேன். ப்ராஜெக்ட் ஆகாஷ் தீர்ன்றது என்னென்னா இந்தியாவுக்கான ஒரு ஆட்டோமேட்டட் ஏர் டிஃபென்ஸ் கண்ட்ரோல் அண்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டமாக உருவாக்குறது தான் இந்த ப்ராஜெக்ட் ஆகாஷ் தீர். இந்த ப்ராஜெக்ட் கீழே என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஒரு எனிமியினுடைய ஒரு ஏர்கிராஃப்ட், ஒரு ட்ரோன், ஏதோ சம்திங் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகுதுன்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்தியானுடைய அந்த பார்டர் இருக்கக்கூடிய அந்த ஸ்கையை வந்து மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் பண்ணிவிட்டு அப்படி ஏதாச்சும் எனிமியோட ஏர்கிராஃப்ட் வந்துச்சுன்னா அதை ஒரு மிசைல் வச்சு தாக்கி அதை அழிக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஆட்டோமேட்டட் ஏர் டிஃபென்ஸ் கண்ட்ரோல் அண்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம். இதை டெவலப் பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் பேர் தான் ப்ராஜெக்ட் ஆகாஷ் தீர். ஓகே, இதில் எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் த வின்னர் ஆஃப் ICC வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2023? ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்றது ஃபஸ்ட்டு 2019 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. 2019 to 21 வந்து இதோட அந்த ஃபஸ்ட்டு சீசன் முடிஞ்சு 2021 ஃபைனல் நடந்திருக்கும். அந்த ஃபைனலில் இந்தியாவும் நியூசிலாண்டும் விளையாடிருப்பாங்க. அதில் நியூசிலாந்து வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ நியூசிலாந்து தான் முதல் முறையாக வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறாங்க. அடுத்த சீசன் 2021 to 23 பீரியடில் நடந்திருக்கும். இந்த சீசனோட இந்த ஃபைனலில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் விளையாடினாங்க. அதில் ஆஸ்திரேலியா வின் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஃபைனல் எங்கே நடந்ததுன்னா லண்டனில் இருக்கிற ஓவலில் நடந்தது, ஓவல் ஸ்டேடியமில். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த நியூஸ் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சிபிஐக்கு கொடுக்கப்பட்ட ஜென்ரல் கன்சென்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்றதான் நியூஸு. ஸோ அது என்னென்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் CBI அப்படின்றத 1963 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து சந்தானம் கமிட்டி ஆன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன், அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி இது ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க.
இந்த சிபிஐ வந்து இட் டிரைவ்ஸ் இட்ஸ் பவர் ஃப்ரம் த டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1946. இதுவும் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா. ஸோ இந்த டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946 செக்ஷன் 6 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிபிஐ வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டு யாரையாச்சும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கன்சென்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட்டில் போய் யாரையாச்சும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 6 சொல்லியிருக்காங்க. அப்போது அந்தந்த ஸ்டேட்ஸ் நினச்சா அந்த கன்சர்ன் கொடுக்காமலும் இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஜென்ரல் கன்சென்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. சிபிஐ வந்து தமிழ்நாட்டில் வந்து யாரெல்லாம் விசாரிக்கலான்ற ஜென்ரல் கன்சென்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. வித்ட்ரா பண்ணதுனால இதுக்கப்புறம் சிபிஐ என்ன பண்ணணும்னா, தமிழ்நாட்டில் யாரையாச்சும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும். ஸோ முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க, பர்மிஷன் வாங்காமலே பண்ணலான்ற அந்த கன்சென்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் VLA 1553 அப்படின்றது ஒரு வேக்சின் கேண்டிடேட். தட் இஸ் இது இன்னும் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. இது வந்து எந்த இதுக்கான வேக்சின் அப்படின்னா, இது வந்து சிக்கன் குனியாக்கான ஒரு வேக்சின். VLA 1553ன்ற இந்த வேக்சின் இப்போ டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து சிக்கன் குனியாக்கான ஒரு வேக்சின். ஓகே, ஸோ சிக்கன் குனியா அப்படின்றது ஆல்ஃபா வைரஸ் இல்லை டோகோ வைரஸ், இந்த வைரஸ்னால ஏற்படுது. இது நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணும். இதை எந்த மஸ்கிட்டோ எடுத்துகிட்டு வரோன்னா, ஏடஸ் ஏஜிப்டி அப்படின்ற மஸ்கிட்டோ தான் இந்த வைரஸை எடுத்துகிட்டு வரும். ஸோ சிக்கன் குனியா நமக்கு வரும்போது ஃபீவர், ஜாயிண்ட் பெயின், ஹெட்டேக்கு, ஜாயின்ஸில் வந்து ஸ்வெல்லிங் இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட்டு பேங்காக் விஷன் 2030 இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ பேங்காக் விஷன் 2030ன்றது பீம்ஸ்டெக் அப்படின்ற ஆர்கனைசேஷன். அவங்க தான் இந்த டாக்குமெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ பீம்ஸ்டெக் அப்படின்றது என்னென்னா, இதில் மொத்தம் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன், அதான் வந்து பீம்ஸ்டெக். பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஓகே, சரி. இந்த பீம்ஸ்டெக்கில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 7 கண்ட்ரிஸ் இருப்பாங்க. யாருன்னா இந்தியா, அதுக்கப்புறம் நேபாள் அண்ட் பூட்டான், அப்புறம் பங்களாதேஷ், தென் மியான்மர், ஸ்ரீலங்கா அண்டு தாய்லாந்து. ஓகே, இந்தியா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர், ஸ்ரீலங்கா அண்ட் தாய்லாந்து. இந்த 7 கண்ட்ரிஸ், அதாவது இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலை பார்டராக வச்சுருக்காங்க, எக்ஸப்ட் நேபாள் அண்ட் பூட்டான். ஓகே, ஸோ இந்த கண்ட்ரிஸ் தான் சேர்ந்து தான் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஓகே, ஸோ இந்த பீம்ஸ்டெக் அப்படின்றது 1997 வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதில் 7 கண்ட்ரிஸ் இருக்குது. இப்போ கரண்ட்டாக இந்த பீம்ஸ்டெக்கோட சேர்மன்ஷிப் எந்த கண்ட்ரி ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா, தாய்லாந்து வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த பீம்ஸ்டெக்கில் வந்து செக்ரட்டரி ஜென்ரல் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த செக்ரட்டரி ஜென்ரலாக இப்போ யார் இருக்காங்கன்னா, இந்தியன் தான் இருக்காங்க, ஒரு இந்தியன் பர்சன். இது நம்ம வந்து ஜான்வரி மந்த்துன்னு நினைக்கிறேன், அப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்த்துருப்போம். இந்திரா மணி பாண்டே தான் பீம்ஸ்டெக்கோட செக்ரட்டரி ஜென்ரலாக இப்போ இருக்கார். ஓகே, நெக்ஸ்ட்டு பீம்ஸ்டெக் சப்மிட் அப்படின்றது ரீசெண்டாக நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, 5th பீம்ஸ்டெக் சப்மிட் ஸ்ரீலங்காவில் நடந்தது 2022. நெக்ஸ்ட்டு 6th பீம்ஸ்டெக் சப்மிட் இப்போ தாய்லாந்து தான் கரண்ட் சேராக இருக்காங்க இல்லையா. ஸோ தாய்லாண்டில் வந்து 6th பீம்ஸ்டெக் சப்மிட் வந்து நடக்கும், 2024 நடக்கும். ஓகேவா, ஸோ வேறு என்ன ஃபேக்ட் இதை தெரிஞ்சுக்கலன்னா, பீம்ஸ்டெக்கோட செக்ரட்டரியேட் அப்படின்றது பங்களாதேஷில் இருக்கிற டாக்காவில் இருக்குது. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஹானர்ட் வித் காந்தி பீஸ் பிரைஸ் 2021. இது வந்து போன வருஷம் கொடுத்தாங்க. இந்த காந்தி பீஸ் பிரைஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, கீதா ப்ரெஸ் அப்படின்ற இந்த ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஸ் வந்து ஒரு 100 இயர்ஸ்க்கு மேலே என்ன செய்கிறாங்கன்னா, பகவத்கீதை அப்புறம் இன்னும் ஒரு சில புக்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக ஹிந்துயிசம் வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த காந்தி பீஸ் ப்ரைஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த மேஸ்காட் ஃபார் நேஷ்னல் வாட்டர் மிஷன்?
நேஷ்னல் வாட்டர் மிஷன் கேட்ச் த ரெயின் அப்படி இதனுடைய மேஸ்காட்டாக எதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா பிக்குன்றது ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு பீகாக்கு. ஓகே, அது வந்து ஒரு பீகாக்கு, ஒரு கார்ட்டூன் மாதிரி இருக்குது. ஸோ அது பேர் வந்து பிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இதோடைய நேஷ்னல் வாட்டர் மிஷனுடைய மேஸ்காட். ஓகேவா? ஸோ இந்த நேஷ்னல் வாட்டர் மிஷன் இது ரிலேட்டடான கொஸ்டினே நமக்கு ஒரு 2 தடவை கேட்டிருக்காங்க பிவைக்யூவில். ஸோ நீங்கள் நம்மளோட ஜென்ரல் ஸ்டடீஸ் பிவைக்யூ புக் வச்சுருந்தீங்கன்னா அதில் பேஜ் நம்பர் 10ல் 47th கொஸ்டினும் பேஜ் நம்பர் 9ல் 16th கொஸ்டினும் பாருங்கள். இது ரெண்டுமே நேஷ்னல் வாட்டர் மிஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இந்த நேஷ்னல் வாட்டர் மிஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கேம்பெயின் தான் இந்த கேட்ச் த ரெயின். இதை பற்றியும் அதில் கேட்டிருந்தாங்க கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த கேட்ச் த ரெயினுடைய எய்ம் என்னென்னா, கேட்ச் த ரெயின் வேர் இட் ஃபால்ஸ் வென் இட் ஃபால்ஸ். ஸோ மழை எங்கெல்லாம் பெய்தோ அப்போல்லாம் அதை கேப்சர் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் இந்த கேம்பெயினுடைய நோக்கம். இந்த கேம்பெயினில் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, நம்ம தண்ணியை தேக்கி வைக்கணும்னா நிறையா செக் டேம்ஸ் வந்து கட்டணும் ரிவர்ஸில். அதுக்கப்புறம் ரூஃப் டாப்பில் வந்து வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக வந்து ரூஃப் டாப்பில் நம்ம வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் திங்ஸ்லாம் வந்து ரூஃப் டாப்பில் வைக்கணும். அதுக்கப்புறமா நீர்நிலைகளில் இருக்கிற என்க்ரோச்மெண்ட்ஸ்லாம் எடுக்கணும். டீசில்ட்டிங் பண்ணி அதோடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்ச்மெண்ட் ஏரியாஸ்க்கு வாட்டர் கொண்டு வரக்கூடிய அந்த கால்வாயில் இருக்கக்கூடிய அப்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரிமூவ் பண்ணணும். இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த திங்ஸ் இந்த கேட்ச் த ரெயின் கேம்பெயின் கீழே வந்து பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுமே என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ரெயின் சென்டர்ஸ் அப்படின்றத வந்து ஏற்படுத்தணும். அந்த ரெயின் சென்டர்ஸில் வந்துட்டு யார் இருப்பாங்கன்னா, ஒரு இன்ஜினியர் ஒரு பர்சன் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கெல்லாம் நம்ம ரெயினை கேட்ச் பண்ணலாம், எப்படி கேட்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு டெக்னிக்கல் கைடன்ஸை கொடுக்கக்கூடிய நபராக வந்து இவர் இருப்பார். ஓகேவா? ஸோ இந்த ஃபேக்ட்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நமக்கு நான் சொன்னாலே அந்த 2 கொஸ்டின் போய் நீங்கள் பாருங்கள். அதில் இந்த 16th கொஸ்டின் பார்க்கும்போது இது ஏன் வந்து ஸ்டேட்ஸ் அப்படின்ற வேர்டு ஏன் முக்கியன்றது அந்த கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். Choose the correct statements. Grammy award winning Indian American singer Falu has written a song about millets. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஸோ ஒரு இந்தியன் அமெரிக்கன் சிங்கர் ஃபாலோ, இவர் வந்து ஒரு கிராமி அவார்ட் வின் பண்ண ஒரு சிங்கர். இவர் வந்து மில்லட்ஸ் பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டோட டைட்டில் வந்து அபண்டன்ஸ் இன் மில்லட்ஸ். இந்த பாட்டை எதுக்காக எழுதியிருக்காருன்னா, 2023 தான் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த வருஷத்தில் இந்த பாட்டை வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியா கிஃப்டட் இண்டிஜினியஸ்லி பில்ட் ஐஎன்எஸ் கிர்பான் அப்படின்ற இந்த ஷிப்பை இந்தியா யாருக்கு, எந்த கண்ட்ரிக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னா, வியட்நாமுக்கு. அவேர்னஸ் டே எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்க? வேர்ல்டு சிக்கிள் செல் அவேர்னஸ் டேன்றது ஜூன் 19 அன்றைக்கி அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, சும்மா நமக்கு சிக்கிள் செல் அனீமியா பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதனால் நம்ம சும்மா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஜூன் 19 அன்றைக்கி அப்சர்வ் பண்ணுறாங்க. சரி, சிக்கிள் செல் அனீமியா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிக்கிள் செல் டிசீஸ் அப்படின்றது ஒரு ஜெனட்டிக் டிசார்டர். ஆமாம், இது வந்து ஒரு ஜீனில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தினால இந்த டிசீஸ் ஏற்படுது. இட் இஸ் எ ஜெனட்டிக் டிசார்டர். கரெக்டு. ரெண்டாவது, இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை அப்நார்மல் ஒயிட் பிளட் செல்ஸ் வேறு WBC கெட் சிக்கிள் ஷேப். தப்பு. ஸோ இந்த சிக்கிள் செல் அனிமியா எதனால் ஏற்படும் அப்படின்னா, ரெட் பிளட் செல்ஸ் வந்து நார்மலாக என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். இல்லை நம்ம இதை கிராஸ் செக்ஷனில் பார்க்கும்போது இந்த மாதிரி பை கான்கேவ் ஷேப்பில் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து எப்படின்னா, இந்த ஒரு பாப்பின் ஸ்டாக்லேட் இருக்கும்ல, அந்த ஷேப்பில் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் ரெட் பிளட் செல் இருக்கும். இந்த மாதிரி ரெட் பிளட் செல் இருந்தால் தான் இதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். அப்போ தான் நிறைய ஹீமோக்ளோபின் மாலிகுல்ஸ் இதை எடுத்துகிட்டு போகும். ஸோ அப்போ தான் ஹீமோக்ளோபின் மாலிகுல்ஸ் என்ன பண்ணணும், அதுதான் ரெஸ்பிரேட்டரி கேஸஸை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும். அதான் ஆர்பிசியோட வேலை. ஆனால் இந்த சிக்கிள் செல் டிசீஸ் வரும்பொழுது இந்த ஆர்பிசியோட ஷேப் வந்து இந்த மாதிரி சிக்கிள் ஷேப்பில் மாறிடும். இந்த மாதிரி ஷேப்பில். ஸோ இந்த ஷேப்பில் மாறினதுனால இந்த ஆர்பிசினால் அதோட நார்மல் ஃபங்க்ஷனை பண்ண முடியாது. அதனால் நமக்கு வந்து ஆர்பிசியோட எண்ணிக்கை குறைஞ்சி அனீமியா, ரத்த சோகை அப்படின்றது நமக்கு ஏற்படும். அதுதான் வந்து சிக்கிள் செல் அனீமியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை அப்நார்மல் ரெட் பிளட் செல்ஸ் வேர் ரெட் பிளட் செல்ஸ் கெட் சிக்கிள் ஷேப். நெக்ஸ்ட், இட் காசஸ் பிளாக்கேஜஸ் இன் பிளட் வெசல்ஸ். ஆமாம், ஆர்பிசி வந்துட்டு இந்த ஷேப்பில் இருந்தால் மட்டும்தான் இதால் ஈஸியாக பிளட் வெசல்ஸ் வழியாக ட்ராவல் பண்ணி போக முடியும். சிக்கிள் ஷேப்பில் ஆர்பிசி ஆகும்போது என்ன ஆகும்னா, இது வந்து பிளட் வெசல்ஸில் போய் மாட்டிக்கும். ஸோ ஆர்பிசி டிஃபால்ட்டாகவே இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்றதுனால தான் இந்த ஷேப்பில் இருக்குது.
பிகாஸ் நமக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் உடம்புல எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால இந்த ஷேப்பில் இருக்குது. ஸோ அதோட ஷேப் இப்படி மாறும்போது பிளட் வெசல்ஸில் பிளாக்கேஜஸ்லாம் ஏற்படும். ஸோ இது வந்து கரெக்டு. அடுத்தது, இட் இஸ் காஸ்ட் பை மியூட்டேஷன் ஆஃப் மல்டிபிள் ஜீன்ஸ். தப்பு. இது வந்து ஒரு சிங்கிள் ஜீன் வந்து மியூட்டேட் ஆகிறது அப்படின்னா அந்த ஜீனில் ஒரு சிங்கிள் ஜீனில் மாறுபாடுகள் ஏற்படுறதுனால தான் இந்த டிசீஸ் ஏற்படுது. மியூட்டேஷன் ஆஃப் சிங்கிள் ஜீன். ஓகே, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இதில் கரெக்டு. நெக்ஸ்ட், ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த நியூ ரிசர்ச் அண்ட் அனலிசிஸ் விங்கனுடைய சீஃபாக யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரவி சின்ஹா அப்படின்றவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரவி சின்ஹா தான் ரா அப்படின்ற உளவு பிரிவினுடைய தலைவர். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொசீடிங்ஸ் கேன் பி வியூட் இன் நேஷ்னல் இ-விதான் அப்ளிகேஷன். நேஷ்னல் இ-விதான் அப்படின்றது நம்ம நேஷ்னல் இ-கவர்னன்ஸ் பிளானில் கீழே 44 மிஷன் மோடு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருப்போம். அதில் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் இந்த இ-விதான். இது எதுக்காகனா, இப்போது லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே நம்ம இந்த இ-விதான் அப்ளிகேஷன் மூலிமா நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்தையும் டிஜிட்டலாக ஆக்கிறதுக்கு தான் இந்த இ-விதான்றதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது மூலிமா பீப்புள் என்ன பண்ணலான்னா, இங்கே நடக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸை வந்து நம்ம பார்த்துக்க முடியும். லோக்சபா, ராஜ்யசபா அண்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து டிஜிட்டல் அசம்பிளின்ற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இன்டர்நேஷ்னல் யோகா டே இஸ் அப்சர்வ்டா. இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படின்றது ஜூன் 21 அப்சர்வ் பண்ணுறோம். ஜூன் 21. இதை 2015 நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஏன் ஜூன் 21 சூஸ் பண்ணாங்கன்னா, அதுதான் சம்மர் சால்டைஸ். அந்த சம்மர் சால்டைஸ் அப்படின்றது தான் நார்தன் ஹெமிஸ்பியர்லேயே லாங்கஸ்ட் பகல் இருக்கக்கூடிய நாள். அதுதான் லாங்கஸ்ட் டே இன் நார்தன் ஹெமிஸ்பியர் இஸ் சம்மர் சால்டைஸ். 2015 நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டேவாக இந்த டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இந்த வருஷம் அதாவது 2023 இன்டர்நேஷ்னல் யோகா டேவோடைய தீம் என்னென்னா, யோகா ஃபார் வாசுதெய்வ குடும்பகம். அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் 2023. சரி, ஜெண்டர் கேப் ரிப்போர்ட். ஓகே, ஸோ ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டை வந்து இட் இஸ் ரிலீஸ்டு பை வேர்ல்டு பேங்க் அப்படின்றது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது ரிலீஸ் பண்ணுறது யாருன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம். ஓகே, ஸோ ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம். 2023 இந்தியாவோட ரேங்க் வந்து 127. கரெக்டு. இந்த லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரி யாருன்னா ஐஸ்லாண்ட். இந்தியாவோட ரேங்க் வந்து 2022 கம்பேர் பண்ணும்போது 23 இம்ப்ரூவ் ஆகியிருக்குன்றதும் கரெக்டு. ஓகே, ஸோ ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டில் இதை ரிலீஸ் பண்ணுறது யார்? வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம். இந்தியாவோட ரேங்க் 127. இதில் டாப்பில் இருக்க கண்ட்ரி ஐஸ்லாண்ட். இந்தியா வந்து 2022 கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. கரண்ட்டாக இதில் இந்தியாவோட இண்டெக்ஸ் அந்த வேல்யூ என்னென்னா 0.643. 0.643. ஓகே, எவ்வளோ பிளேசஸ் இந்தியா இம்ப்ரூவ் ஆகிருக்காங்கன்னா 8 பிளேசஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்காங்களாமா. நெக்ஸ்ட், சூஸ் த ராங் பேர்ஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறது யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் UNDP. வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறது ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர். இதுவும் கரெக்டு. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறது ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட், வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக். வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கை ரிலீஸ் பண்ணுறது வேர்ல்டு பேங்க் கிடையாது, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ஓகே, வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் இஸ் ரிலீஸ்ட் பை இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், IMF. Okay, next, choose the correct statements. Gemcovac is the India's first indigenous mRNA vaccine for the Omicron variant of the coronavirus. Okay, so coronavirus Omicron variant-க்கான இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு mRNA வேக்சின் வந்து ஜெம்கோவேக் அப்படின்றது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் டெவலப்டு பை பூனே பேஸ்டு ஜெனோவா ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ் அப்படின்றதும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் இந்தியாஸ் செகண்ட் இன்ட்ராநேசல் வேக்சின் ஆஃப்டர் இன்கோவேக் அப்படின்றது தப்பு. ஏன் அப்படின்னா இந்த ஜெம்கோவேக், ஓகே திரும்ப பார்ப்போம், இந்த ஜெம்கோவேக் ஓம் அப்படின்றது இந்தியாஸ் ஃபஸ்ட்டு இண்டிஜினஸ் mRNA வேக்சின். எதுக்கானது? இது ஒமேக்ரான் வேரியண்ட் ஆஃப் த கொரோனா வைரஸ். ஓகே, இதை டெவலப் பண்ணது ஜெனோவா ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ், அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, இது இன்ட்ராநேசல் வேக்சின் கிடையாது, இது ஸ்கின் வழியாக தான் இதை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த டெக்னாலஜிக்கு பேர் ஃபார்மாஜெட். ஃபார்மாஜெட் அப்படின்ற சிஸ்டம் வந்து இது வந்து நீடில் ஃப்ரீ
நீடில் ஃப்ரீ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஊசியில் நீடில் வச்சு இன்ஜெக்ஷன் மாதிரி போடுறாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்கின் வழியாக தான் அது போடுவாங்க. இந்த டெக்னாலஜி பேர் ஃபார்மா ஜெட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்ட்ராநேசல் கிடையாது, அதாவது மூக்கு வழியாக போடக்கூடியது கிடையாது. இன்ட்ராநேசல் வேக்சின், ஃபஸ்ட்டு இன்ட்ராநேசல் வேக்சின் வந்து இன்கோவேக். ஓகே, பட் ஜெம்கோவேக் இட் இஸ் நாட் இன்ட்ராநேசல் வேக்சின், ஸ்கின் வழியாக போடுவாங்க. இது வந்து ஃபார்மா ஜெட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வேக்சின் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட ஜென்ரல் ஸ்டடீஸ் பிவிக்யூ புக் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் பேஜ் நம்பர் 14 and 15 போயிட்டு கொஸ்டின் 3, 4, 32 இந்த கொஸ்டின் எல்லாமே பாருங்கள். வேக்சின் ரிலேட்டடாக என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு வெப்சைட் இருக்கும், கோவிட் வேக்சின் ட்ராக்கர்னு நினைக்கிறேன் அந்த வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்தியாவில் இப்போ கரண்ட்டாக என்னென்ன வேக்சின்ஸ் இருக்குது, அந்த வேக்சின்ஸ் யார் டெவலப் பண்ணாங்க, அது என்ன டைப் ஆஃப் வேக்சின், எல்லாமே அந்த ஒரே பேஜில் கொடுத்துருப்பாங்க. கோவிட் வேக்சின் ட்ராக்கர் நினைக்கிறேன் அந்த வெப்சைட்டோட பேர். ஓகே, ஸோ அந்த பேஜை போய் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் என்ன மாதிரி வேக்சினில் கேட்டிருக்காங்கன்னு. அப்புறம் அதை போய் பாருங்கள். ஓகே, அடுத்தது 35. ஸோ ஹூ வாஸ் ஹானர்ட் வித் யுவ புரஸ்கார் ஃபார் த ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் திருக்கார்த்தியல். ஓகே, இது தமிழில் யுவ புரஸ்கார் அவார்டு வந்து 2023 திருக்கார்த்தியல் அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனுக்கு யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ராம் தங்கம் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதே 2023 பால சாகித்ய புரஸ்கார் ஃபார் ஹிஸ் நாவல் ஆதனின் பொம்மைன்ற நாவலுக்காக யாருக்கு கொடுத்துருக்காங்க? பால சாகித்ய புரஸ்கார் இருந்து உதயசங்கர் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யுவ புரஸ்கார் அப்படின்றது 40 இயர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஆத்தர்ஸ்க்கு தரக்கூடியது. பால சாகித்ய புரஸ்காருங்கிறது குழந்தைகளுக்காக எழுதக்கூடியவர்களுக்கு கொடுக்கறது. ஓகே, முக்கியமாக 9 to 16 இயர்ஸ் ஓல்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக எழுதக்கூடிய ரைட்டர்ஸ் கொடுக்கறது பால சாகித்ய புரஸ்கார். யுவ புரஸ்காருங்கிறது 40 வயசு கீழே இருக்கக்கூடிய யங் ரைட்டர்ஸ்க்கு தரக்கூடியது. அடுத்தது நேஷ்னல் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்ட்ஸ். ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்டுன்றது யாருக்கு, எந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வழங்கக்கூடிய ஹையஸ்ட் அவார்டு அப்படின்னா நர்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு. அது 2022-23 வருடத்துக்கான ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்டு வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதில் தமிழ்நாட்டிலேருந்து யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னா 2022 ஆண்டுக்கு கணபதி சாந்தி அப்படின்றவங்க 2022 ஆண்டுக்கும் 2023 ஆண்டில் சுஷீலா அப்படின்றவங்களும். சாரி, சுகந்தி அப்படின்றவங்க 2023. சாரி, ஓகேவா? ஸோ 2022 ஆண்டு ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்டு கணபதி சாந்தி அப்படின்றவங்களுக்கும் 2023 ஆண்டுக்கான ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்டு சுகந்தி அப்படின்றவங்களுக்கும் வழங்கியிருக்காங்க. இது வந்து நர்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு வழங்கக்கூடிய அவார்டு. நெக்ஸ்ட், நேம் த சப்மர்சிபிள் வெஹிக்கல் விச் மேட் அன் ஆக்சிடென்ட் வைல் ஆன் டூர் டு த. ஓகே, ஸோ டைட்டானிக் ஷிப் மூழ்கின அந்த இடத்த வந்து பார்வையிடுறதுக்காக ஒரு டூரிஸ்ட் வந்து கூட்டிகிட்டு போனாங்க ஒரு சப்மர்சிபிளில். அது வந்து பார்த்தீங்கன்னா கடலில் முழுகிய, அது வந்து கடலுக்குள்ளே ஏதோ சம் ரீசன்ஸ்னால வெடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது அந்த சப்மர்சிபிளோட பேர் என்ன அப்படின்னா டைட்டன். நெக்ஸ்ட், அது பார்க்கும்போதே நம்ம அது கூட சேர்த்து இன்னொரு விஷயம் பார்த்துருந்தோம். மத்சயா 6000 அப்படின்றது என்ன? மத்சயா 6000ன்றது என்னென்னா, நம்ம இந்தியாவில் சமுத்திரயான் மிஷன் அப்படின்னு ஒரு மிஷன் இருக்குது. இப்போ சந்திரயான்னா நிலாவுக்கு போகிற மாதிரி சமுத்திரயான் அப்படின்றது கடலுக்கு அடியில் போய் ஆழ்கடல் ஆராய்ச்சி செய்கிறதுக்காக 6000 அடி கடலுக்கு அடியில் போயிட்டு ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க. அதுக்காக ஒரு சப்மெர்சிபிளை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் மத்சயா 6000. இதில் 3 இந்தியன்ஸ் வந்து 6000 அடி ஆழம் வரைக்கும் கடலுக்கு அடியில் போவாங்க இந்த சப்மெர்சிபிள்குள்ளே உட்காந்து. ஓகே, ஸோ அதை வந்து யார் டெவலப் பண்ணுறாங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி டெவலப் பண்ணுறாங்க. அது சென்னையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஜோஹா இஸ் எ வெரைட்டி ஆஃப் ரைஸ் கல்டிவேட்டட் இன் நார்த் ஈஸ்ட் ரீஜன் ஆஃப் இந்தியா. ஆமாம், நார்த் ஈஸ்ட் ரீஜன் ஆஃப் இந்தியாவில் கல்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ரைஸ் தான் ஜோஹான்ற ரைஸு. இந்த ரைஸ் வந்து என்ன சிக்னிஃபிகன்ஸ்னால், இது வந்து பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுமாரி டயபிட்டிஸ் வரதை இது தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
ஜோஹா அப்படின்ற வெரைட்டி ஆஃப் ரைஸ் நார்த் ஈஸ்ட் ரீஜனில் கல்டிவேட் பண்ணுறாங்க. இது டயபெட்டிஸ் வரதை தடுக்கும். நெக்ஸ்ட்டு, இந்தியா பிகம் த 27th நேஷன் டு சைன் ஆர்டெமிஸ் அக்கார்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டெமிஸ் அக்கார்ட்னா என்னன்னு சும்மா ஷார்ட்டாக பார்ப்போம். ஓகே, ஸோ ஜூன் 2023 நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி யூஎஸ்ஏக்கு விசிட் பண்ணியிருந்தார். அந்த டைமில் தான் இந்த ஆர்டெமிஸ் அக்கார்டு அப்படின்றத சைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆர்டெமிஸ் அக்கார்டு அப்படின்றது என்னென்னா, இப்போது நாசா வந்துட்டு இந்த 21st செஞ்சுரியில் நிறைய ஸ்பேஸ் மிஷன்ஸ் வந்து பண்ண போகிறாங்க. அந்த மிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லூனார் மிஷன்ஸ், அதுக்கப்புறம் மற்ற ஸ்பேஸ் மிஷன்ஸ் நிறையா பண்ண போகிறாங்க. அந்த ஸ்பேஸ் மிஷன்ஸில் நாசாவோட இணைந்து ஒரு சில நாடுகள் பங்கேற்க போகிறாங்க. அந்த மிஷனில் நாசாவோட சேர்ந்து பங்கேற்க போகிறாங்க. அதில் பங்கேற்கக்கூடிய நாடுகளுக்கான ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸை தான் இந்த ஆர்டெமிஸ் அக்கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டெமிஸ் அக்கார்டை எந்தெந்த நாடுகள் சைன் பண்ணுறாங்களோ அவங்க நாசாவினுடைய இந்த 21st செஞ்சுரியில் இருக்கக்கூடிய அந்த லூனார் அண்ட் அதர் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன்ஸில் அவங்களோட இணைந்து பணியாற்றும் போது இந்த பிரின்சிபல்ஸ்லாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, இதை ஃபாலோ பண்ணுறது மூலமா நம்ம சேஃப் அண்ட் பீஸ்ஃபுல்லான ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண முடியும். ஸ்பேஸ் ரிசோர்ஸஸை வந்து சேஃப் அண்ட் பீஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். இதனால் ஒரு சேஃபான அவுட்டர் ஸ்பேஸ் என்விரான்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆர்டெமிஸ் அக்கார்டை இந்தியாவும் சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து லீகலி பைண்டிங் கிடையாது. இந்த சைன் பண்ணது மூலமா இந்த நாசாவினுடைய இந்த லூனார் அண்ட் அதர் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன்ஸில் இந்தியாவும் பங்கேற்க போகிறாங்க. அப்படி பங்கேற்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் நிறையா டெக்னாலஜிஸ்லாம் நமக்கு கிடைக்கும். அண்டு ஸ்பேஸ் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நம்ம அங்கேருந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். சில டெக்னிக்கல் இதெல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும், அவங்ககிட்ட நம்ம வந்து கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டெமிஸ் அக்கார்டு சைன் பண்ணாங்க. இன்னொன்று என்னென்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஜாயிண்ட் மிஷனும் வந்து இந்தியாவும் யூஎஸ்ஏவும் பண்ண போகிறாங்க. அதுவுமே வந்து சைன் ஆச்சு தனியாக. ஓகேவா, இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இந்தியா பிகம் 27th நேஷன் டு சைன் ஆர்டெமிஸ் அக்கார்டுங்கிறது கரெக்டு. அண்டர் திஸ் இந்தியா அண்ட் யூஎஸ் வில் டெவலப் எ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஜாயிண்ட் மிஷன் டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். கடை இது ஆர்டெமிஸ் அக்கார்டு கீழே இது வராது. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்றது இது தனியாக வரும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அண்டர் த ஆர்டெமிஸ் அக்கார்ட் இந்தியா கேன் பார்ட்டிசிபேட் இன் த யூஎஸ் லெட் ஆர்டெமிஸ் ப்ரோக்ராம் ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் மூன் அண்ட் அதர் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, 1 and 3 கரெக்ட். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின். ஓகே, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட் ஹஸ் சைன்ட் எ டீல் வித் ஜென்ரல் எலக்ட்ரிக் ஃபார் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் F414 ஜெட் இன்ஜின்ஸ் இன் இந்தியா. ஓகே, ஸோ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட் ஜென்ரல் எலக்ட்ரிக் அப்படின்ற நிறுவனத்தோடு சேர்ந்து ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் மேனுஃபேக்சரிங் F414 ஜெட் இன்ஜின்ஸ் இன் இந்தியா. ஸோ ஜென்ரல் எலக்ட்ரிக் அப்படின்ற ஃபர்ம் எந்த கண்ட்ரியில் இருக்குன்னா யூஎஸ்ஏல இருக்குது. ஓகே, 41. ஓகே, நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த எய்ம் ஆஃப் த டிஸ்கண்டினியூடு காவேரி ப்ராஜெக்ட்? காவேரி ப்ராஜெக்ட்ங்கிறது முன்னாடி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்களாமா. இப்போது அந்த ப்ராஜெக்ட் இனிஷியலாக எதுக்காக கொண்டு வந்திருந்தாங்கன்னா, இந்தியாவிலேயே இண்டிஜினஸாக ஜெட் இன்ஜின்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இட் இஸ் நவ் டிஸ்கண்டினியூட் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், அது முன்னாடி கொண்டு வந்தது டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட் இந்த ஜென்ரல் எலக்ட்ரிக்கோட ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் மேனுஃபேக்சரிங் த ஜெட் இன்ஜின்ஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட், இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இல்லிசிட் டிராஃபிக்கிங். இது என்னைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் June 26. ஓகே, அதோட தீம் வந்துட்டு பீப்புள் ஃபர்ஸ்ட், ஸ்டாப் ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன், ஸ்ட்ரென்தன் ப்ரிவென்ஷன். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இந்தியன் ரிசீவ்ட் ஆர்டர் ஆஃப் நைல்? ஆர்டர் ஆஃப் நைல் அப்படின்றது வந்து எகிப்தில் தரக்கூடிய ஒரு அவார்டு. இந்த ஹானர் இதை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் 22nd லா கமிஷன்? 22nd லா கமிஷனுடைய ஹெட் யாருன்னா ஜஸ்டிஸ் அஸ்வதி அப்படின்றவங்க தான் 22nd லா கமிஷனுடைய ஹெட். ஓகே, நெக்ஸ்ட்டு, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே இஸ் அப்சர்வ்டு. நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே அப்படின்றது June 29 அன்றைக்கி அப்சர்வ் பண்ணுறாங்க. ஏன் June 29 அப்படின்னா, அந்த June 29 தான் PC மஹலானோபிஸ் அவருடைய பர்த் அனிவர்சரி. ஓகே, இவர் வந்து ஒரு பெரிய ஸ்டாட்டிஷியன். ஸோ இவருடைய பர்த்டேவை தான் நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேவாக நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம்.
இவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம சொல்கிறோம். இவர் வந்து மஹலனோபிஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இவர் தான் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் அப்படின்றத 1950 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், June 29. தென் அப்போ அதோட சேர்த்து ஒரு சின்ன ஃபேக்ட், இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றத 2023 யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னா ராதாகிருஷ்ண ராவோ அப்படின்றவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது, how many of the following statements are correct regarding the Euclid Space Telescope? Euclid Space Telescope அப்படின்றது it will be launched by, இதை நாசா லான்ச் பண்ணல, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இதை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இட் இஸ் டு ரீப்ளேஸ் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் ஸ்டேஷன். தப்பு. ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் ஸ்டேஷன்றது ஆல்ரெடி நாசா அனுப்பியிருக்காங்க. இதை எங்கே வச்சுருக்காங்கன்னா L2 பாயிண்டில் வச்சுருக்காங்க. அதே L2 பாயிண்டில் கொண்டு போய் தான் இந்த யூக்ளிட் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பையும் வைக்க போகிறாங்க. ஆனால் இட் இஸ் நாட் ஏ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஜேம்ஸ் வெப். இது தனியாக அது தனியாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, ஸோ L2 பாயிண்ட்ன்றது நம்ம இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ரைட் டைம். ஸோ நம்ம சன் அண்ட் எர்த் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து 5 லெக்ராஞ்சியன் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 5 லெக்ராஞ்சியன் பாயிண்ட்ஸில் இந்த எர்த் அண்ட் சன் இந்த ரெண்டுத்தோட கிராவிட்டியும் வந்துட்டு ஈக்குவல் என்ன சொல்கிறதுனா ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் அவுட் பண்ணிக்கும். அதனால் இந்த லெக்ராஞ்சியன் பாயிண்ட்ஸில் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வச்சோம் அப்படின்னா அது ஈக்குலிபிரியமாக இருக்கும் அதே இடத்துல. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்டேபிளான பாயிண்ட்ஸாக இருக்கும் அந்த 5 பாயிண்ட்ஸு. அதில் ஒன்று வந்து L1 பாயிண்ட், L2, L3, L4, L5னு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் இந்த L1 பாயிண்ட்டில் தான் நம்ம ஆதித்யா L1 கொண்டு போய் வச்சுருக்கோம்ல. இந்த L1 பாயிண்ட்டுங்கிறது எங்கே இருக்குன்னா, இப்போ சன்னுக்கும் இடத்துக்கும் நடுவில் வந்துட்டு 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா L1 பாயிண்ட்டுங்கிறது 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும். தட் இஸ் 1/100th ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் இடத்துல இருக்கும் L1 பாயிண்ட். L2 பாயிண்ட் அப்படியே இந்த பக்கம் போனோம்னா இங்கே 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும். இது இங்கே இடத்துல இந்த பக்கம் இது எவ்வளோ தூரமோ அதே தூரத்தில் இங்கே L2 இருக்கும். ஓகேவா, இந்த L2ல தான் நம்ம ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வச்சுருக்கோம். இப்போ அதே இடத்துல தான் யூக்ளிட் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை கொண்டு போய் வைக்க போகிறாங்க. ஓகே, அப்போ ஜேம்ஸ் வெப் என்ன வேலை செய்தோ அதே மாதிரி வேலை தான் இதுவும் செய்ய போகுது. இந்த யூனிவர்ஸை வந்து படம் பிடிக்க போது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான அந்த லைட்டை வந்து கேப்சர் பண்ணி நம்மளுடைய யூனிவர்ஸுடைய பாஸ்ட்டை பற்றி தான் ஸ்டடி பண்ண போகுது இல்லையா. நெக்ஸ்ட், இட் எய்ம்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த எவல்யூஷன் ஆஃப் த யூனிவர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர். கரெக்ட். ஸோ யூனிவர்ஸோட எவல்யூஷன், அப்புறம் டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர் இதெல்லாம் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் இதோட எய்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் த பார்ட் ஆஃப் ஆர்டெமிஸ் ப்ரோக்ராம். இது வந்து ஆர்டெமிஸ் ப்ரோக்ராமில் ஒரு பார்ட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆர்டெமிஸ் ப்ரோக்ராம்ங்கிறது நாசாவோடது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் ஆர்டெமிஸ் ப்ரோக்ராம். ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டு? ஃபஸ்ட்டு, இட் வில் பி லான்ச்டு பை யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. செகண்டு, இது வந்து ஜேம்ஸ் வெப்பெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணலை, அது தனி இது தனி, பட் ரெண்டுமே L2 பாயிண்டில் தான் இருக்குது. தேர்டு, டு அண்டர்ஸ்டாண்ட் எவல்யூஷன் ஆஃப் யூனிவர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் டார்க் எனர்ஜி அண்ட் டார்க் மேட்டர். நெக்ஸ்ட், இட் இஸ் பார்ட் ஆஃப் ஆர்டெமிஸ் ப்ரோக்ராம்ங்கிறது தப்பு. ஓகே, இது வந்து ஆர்டெமிஸ் ப்ரோக்ராமில் ஒரு பார்ட் கிடையாது, வேறு ஒரு ப்ரோக்ராமில் ஒரு பார்ட். இது அது என்ன ப்ரோக்ராம்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியினுடைய காஸ்மிக் விஷன் அப்படின்ற ப்ரோக்ராமினுள்ள ஒரு பார்ட்டாக இருக்குது. ஓகே, அந்த காஸ்மிக் விஷன் ப்ரோக்ராமில் யூனிவர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நிறைய மிஷன்ஸ் அனுப்ப போகிறாங்க. அதில் ஒன்று இந்த யூக்ளிட் ஸ்பேஸ் டெலஸ்கோப். PM பிராணம் ஸ்கீம் இஸ் ரிலேட்டட் டு, சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் PM பிராணம்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ பிராணம் அப்படின்றது ப்ரோக்ராம் ஃபார் ரீஸ்டோரேஷன், அவேர்னஸ் ஜென்ரேஷன், நரிஷ்மெண்ட் அண்ட் அமிலியோரேஷன் ஆஃப் மதர் எர்த். இந்த ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னா, இந்த நரிஷ்மெண்ட்ன்ற வேர்டை வச்சு மட்டும் வேணால் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த PM பிராணம் எதுக்காகனா, இப்போ வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால மதர் எர்த் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகுது, சாயில் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. ஆனால் இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அப்போ இந்த காஸ்ட்லியாக இருக்கனால பீப்புளுக்கு இது கம்மியான விலையில் போய் கிடைக்கணுன்றதுனால இதோடைய மேனுஃபேக்சரர்ஸ்க்கு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்சிடி அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. அந்த சப்சிடி அமௌண்ட் இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான காஸ்ட்டில் இந்த ஃபர்டிலைசர்ஸ் போய் கிடைக்கிது. ஓகே, ஸோ அதுக்காக கவர்மெண்ட் வந்து நிறையா சப்சிடிக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு. இப்போ எல்லா ஸ்டேட்லேயுமே ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் நிறையா பயன்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்க்கான தேவை குறையும். அப்போ இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் செலவு பண்ணக்கூடிய அந்த சப்சிடி காஸ்ட் வந்து குறையும் இல்லையா. அப்படி மிச்சம் பண்ணப்பட்ட அந்த காசுலேருந்து கொஞ்சம் காசு எடுத்து ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு இன்சென்டிவாக வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த PM பிராணம் ஸ்கீம். எதுக்காக? ஃபார் ரீஸ்டோரேஷன், அவேர்னஸ் ஜென்ரேஷன், நரிஷ்மெண்ட், அமிலியோரேஷன் ஆஃப் மதர் எர்த். இதான் வந்து பிராணம். இதில் வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸோட யூசேஜ் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அண்ட் இன்சென்டிவைசிங் த ஸ்டேட்ஸ் ஃபார் த யூஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ்.
ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வேர்ல்டு கேம்ஸ். ஓகே, ஸ்பெஷல் ஒலிம்பிக் வேர்ல்டு கேம்ஸுங்கிறது ஜெர்மனியில் 2023 நடந்தது. இதில் இந்தியா வந்து 202 மெடல்ஸ் வந்து டோட்டலாக வின் பண்ணாங்க. 76 கோல்டு, 70 இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, சரியா, சும்மா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது இருக்கிறதுலே அதிகமாக இந்தியா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வின் பண்ணியிருக்காங்க, அதனால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வேர்ல்டு கேம்ஸ் ஜெர்மனியில் நடந்துச்சு. இந்தியா 202 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்டு நியூஸ் பேப்பரில் வந்து நான் ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் தினேஷ் குமார் சண்முகம் அப்படின்றவர் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காரு. இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். தினேஷ்குமார் சண்முகம் இவர் வந்து எந்த பிரிவுலனா நீச்சல் பிரிவில் சில்வர் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகே, ஓகே, இப்போ நம்ம பார்த்தது போக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதாவது இந்த எக்ஸ்ட்ரா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. லைக் வந்து எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னா கடைசியாக ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நான் வந்து பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நீங்கள் ஜிஎஸ்டிஎஸ் இல்லை மெயின் சிஏ கோர்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆப்பில் வந்து லேர்ன் பேஜில் 2023 ப்ரிலிம்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த ஃபோல்டருக்குள்ளே ஜூன் மந்த்துக்குள்ளே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கிறதும் ஒன்ஸ் சும்மா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே.